ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். நான் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் யோகங்களாக தான் இருக்குது. நல்ல விஷயங்களாக தான் இருக்குது. நல்ல பலன்கள் இருக்குது. சில விஷயங்களில் கவனம் தேவை. ரொம்ப உணர்வுபூர்வமாக எமோஷனலாக எடுக்கிற எந்த முடிவும் எடுக்கக்கூடியவங்களாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. தமிழ் புத்தாண்டு நேரத்தை ஒட்டி வர காலங்கள் அப்படி தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்து அப்படின்ற மாதிரி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பொதுவாக ரொம்ப கைண்டான பர்சன்ஸ் தான் கன்னிராசிக்காரர்கள். தன்னை ஒருத்தன் எதிர்க்கிறான்னு தெரிஞ்சால் தான் அவனுக்கு இவங்க வில்லனாக மாறுவாங்க. அது வரைக்கும் நல்லவன் தான், எல்லாத்துக்கும் நல்லவன் தான். இது பார்த்திங்கன்னா அந்த ராசி அதிபதியுடைய அமைப்பு. இது புதன் தனிச்சிருந்தா நல்லவன், சுபகிரகம். சித்தர்கள் சொன்னது புதன் தனிச்சிருந்தா சுபர். ஒரு அசுப கிரகத்தோடு செய்கிறது, இப்போ சனியோடைய செவ்வாயோடையோ சூரியனுடைய ராகுவோடையோ செய்கிறதுனா அப்போ கெட்டவனா மாறிடும். அப்போ புதனோட அம்சத்தில் பிறந்தவங்க நல்லவங்களோட பழகும்போது நல்லவங்களாகவும், கெட்டவங்களோட பழகும்போது கெட்ட எண்ணங்கள் கெட்ட சிந்தனைகள் கொண்டவங்களோட பழகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால மாறிடுவாங்க. தனிச்சிருந்தால் சுத்தமான ஆட்கள் தான், அதில் பிரச்சனையே கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கூடுதலாக நல்ல மனிதர்கள், நல்ல கல்வி கற்றவங்க, பெரியவங்க, அப்படியான ஆட்களோட சமூகத்தில் மதிப்பு மிக்கவங்க, இவங்களோட தொடர்பில் ஏற்படுத்திக்கிறது புதனுக்கு பார்த்திங்கன்னா புதனோட அம்சத்தில் பிறந்திருக்கு அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லதை யோகத்தை செய்யும். மாறா தப்பி தவறி தப்பான ஆட்கள்கிட்ட போய் பழக வழக்கம் போயிட்டாங்க, கெட்ட சகவாசம் கெட்ட சிந்தனைகள் கொண்ட ஆட்களோட போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வேறு இவங்களுக்கு தொத்திக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுன்னு சொல்ல எப்பயுமே சொல்கிறேன், இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு உங்களால் ஈஸியாக எல்லா பக்கமும் ஒட்ட முடியும். அதுக்காக தவறான பக்கம் போயிடாமல் நல்லவங்க பக்கம் சேர்ந்து நல்லபடியாக பாசிட்டிவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணிக்கோங்க. பெரியவர்களோட ஏற்படுத்திக்கிற தொடர்பு நட்பு உங்களையும் பெரியவனாக்கும். நல்ல படித்தவங்களோட ஏற்படுத்திக்கக்கூடிய நட்பு உங்களை கண்டிப்பாக உங்களையும் ஒரு கல்வியாளர்களாக பெரிய மனிதராக மதிக்க வைக்கும். அதனால் சமூகத்தில் நல்ல செல்வாக்கு மிக்க நல்ல மனிதர்களோட தொடர்பு இயல்பாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. பிறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 10 வயசு இருக்கும்போது 15 வயசு பசங்களோட பழகுவாங்க. 15 வயசு இருக்கும்போது 20-25 வயசு வயதுக்கு மூத்தவங்களோட பழகிட்டே இருப்பாங்க. இது கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாக நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை நல்ல மனிதர்களோட பழக்க வழக்கமாக வச்சுக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த குறிப்பு இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. கண்டசனி சனியோடு சேர்ந்துருக்கிறாரு, செவ்வாயோடையும் சேர்ந்துருக்கிறாரு. அப்போ வீண் பிடிவாதம், மொரட்டுத்தனம், கோபம், உணர்ச்சி பூர்வமாக முன்கோபத்தில் யார் மேலேயும் கை நீட்டுறது, இப்படியான்ற விஷயம் இந்த ஆண்டில் கொஞ்சம் தொடர் தான் செய்யும். அப்போ இந்த விஷயத்த மாற்றணும் அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் உங்களை நல்ல பக்கமாக திருப்பிக்கிறணும். நல்ல பக்கமாக திருப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல புத்தகங்கள் படிங்க, நல்ல மனிதர்களை பழகுங்க. இதை செஞ்சால் போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு இதை தான் சொல்ல வருது. ஓகே, நான் இப்போ ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, அந்த யோகம்னு ஒன்று சொன்னீங்களா, ரெண்டாவது சொல்லிட்டீங்க. யோகம்னா எந்த மாதிரி யோகம்? உங்களுக்கு தொழில் சார்ந்த யோகம் தான் சிறப்பாக இருக்குது. தொழில் நிலையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இவங்களுக்கு கன்னிராசிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இவங்களுடைய ராசிநாதன் புதனோட வீடு தான் தொழில் ஸ்தானமாக வரும், 10ஆம் இடமும் வருது. ஸோ அங்கே சுபகிரகமான புதன் இருந்துகிட்ருக்காரு. ராசிக்கு 4க்கும் 7க்கும் கேந்திரத்துக்கு தொடர்பு 2 கேந்திரம், 4ஆம் இடம்ன்ற ஒரு கேந்திரம், 7ஆம் இடம்ன்ற இன்னொரு கேந்திரத்துக்கும் அதிபதியான குரு 10ஆம் கேந்திரமான ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அங்கே இருக்கக்கூடிய தனகாரகன் குரு நல்ல தொழில் வாய்ப்புகளை இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறாரு. ஆண்டு துவங்கி அங்கே தான் இருக்கிறாரு. அந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்த மாதிரி அப்படியே குருவுடைய அடுத்த நகர்வு பார்த்திங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி வைகாசி 12 அவர் கடகராசிக்குள்ளே வந்துடுவார். கடகராசிக்குள்ளே 4 ராசிக்கு குரு வந்துட்டார் அப்படின்னா, மிதுன ராசி கன்னிராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்து அதிபதி கேந்திராதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பான முறையில் நல்ல நட்புகள், நல்ல வெளிநாட்டு பயணங்கள்,
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரியான துறைகள் மூலியமாலாம் வந்து பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு அம்சமும் இருக்குது. முதலீடு போட்டு தான் இந்த தொழில் செய்யணுன்றதை நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனோட பலம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புத்திசாலித்தனம் தான். பொருள் இருக்கவன்ட்ட வாங்கி இல்லாதவன்ட்ட கைமாற்றி விட்டுட்டு கமிஷன் மட்டும் எடுத்துக்கிறது. ஏஜென்சி ட்ரேடிங் இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பக்காவாக செட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கும் இருக்குது, ஆட்பழக்கமும் இருக்குது, புத்திசாலித்தனமும் இருக்குது. அதை முதலீடாக போடுங்க, காசாக பணமாக போடாதீங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வந்து. ஏன்னா ஆண்டு துவக்கத்தில் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறான். சண்டைக்காரன் செவ்வாய், அவன் தான் கடன் குறிக்கக்கூடியதான் அவர் தான். 12ஆம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்கிறாரு. அப்போ வர்ற வருமானம் சம்பாதிச்சு கடன் கொடுக்குற மாதிரி ஆக்கிக்கிறாதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா மீண்டும் நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து இவ்வளோ இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, இவங்களுக்கு இதை வந்து தற்காத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான இறை வழிபாடு பண்ணாங்கன்னா இன்னும் கூடுதலாக நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் வந்து பொதுவாக எப்போயுமே மகாலட்சுமி வழிபாடு தான் நான் அவங்களுக்கு வந்து பரிந்துரைக்கிறது தான். இந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து முருக வழிபாடில் கொஞ்சம் தீவிரம் காட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், கோபம், சண்டை, சச்சரவு, வீண் பிரச்சனைகள் இப்படின்னு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போ அதுலேருந்துலாம் நம்மளை தற்காத்து நம்மளை காக்கிறதுக்கு வந்து முருகனால் மட்டும்தான் முடியும். கந்தன் வழிபாடு நம்ம கஷ்டங்களை போக்கும். அதனால் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்க நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு வந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. உங்கள் ஊரில் அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ திருச்செந்தூருக்கு பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த ஒரு முருகன் ஆலயம், அங்கே போய் வழிபடுறது பண்ணலாம். இல்லை உங்கள் ஊர்லேயே ஒரு நதிக்கரை ஓரமாக ஒரு நீர்நிலை அருகில் ஒரு முருகன் கோயில் இருக்கா, அங்கே போய் சந்தோஷமாக கும்பிடுங்க. அப்படியே இல்லைங்க எங்கள் கோயிலேருந்து மலை மேலே தான் இருக்குது, இல்லை சின்ன ஒரு இடத்துல தான் இருக்குது முருகன் கோயில்னா பிரச்சனை கிடையாது. எங்கேனாலும் போய் முருகனை தான் கும்பிட போகிறீங்க, நல்லா கும்பிடுங்க. இது கூடுதல் சிறப்பு நீர்நிலை சார்ந்து இருக்கிறது. நீர்நிலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த செவ்வாய், முருகனை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் இருக்கிறார். மீனராசின்றது ஒரு நீர் ராசி. அப்போ அவரை தேடி போய் கும்பிட்றதுன்னு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதை நான் பரிந்துரைச்சிருந்தேன். மற்றபடி எங்கேனாலும் முருகனை கும்பிடலாம். முருகனை கண்டிப்பாக கும்பிடுங்க, உங்கள் பிரச்சனை தீரும். ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள்லாம் கொடுக்கலாம்? 70. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து நம்ம ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, அந்த முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அது தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா? ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12ஆவது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலையை நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம்.
அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போரா போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன் நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.